அவனிடத்தில் தப்பிக்கணும் என்றால் ஒளிவதற்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. சரி, இன்னும் சற்று தொலைவில் சென்று பார்க்கின்றேன். புத்தகப்பட்டது இருக்கின்றது. புத்தகப்பட்டது உயர்ந்து வளர்ந்திருக்கிறது. இந்த புத்தகத்திலே ஒளிந்து கொண்டால் நான் இருப்பது தெரியாமல் அந்த கருணாகரன் சென்று விடுவான் என்று ஒளிந்து கொள்கிறேன். இந்த புத்தின் பின்புறத்தில் கண்களுக்கு தென்படவில்லையே. புற்றின் பின்புறத்தில் ஒளிந்து கொண்டால் எனக்கு என்ன தெரியாதா என்ன? தற்போதே பாருடா, என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பானத்தை அந்த புற்றின் மீது எடுத்து அந்த புற்றை இரு பிளவாக பிளந்து உன்னுடைய உயிரை பார்க்க வேண்டும். தற்போது என்னுடைய பானத்தை எடுத்து எப்பொழுது உன்னை காணாத மனம் என செய்து விட்டாரோ, என் உணவில் இருந்து ரத்தமாவட்டது எப்படி கசிகின்றதோ, நோயிலே கொடிய வியாதியான குற்றப்படுத்திய வியாதி கொடுத்து
அந்த ஈசனையை போய் சிவசிவா சிவசிவா என்று தவத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அவர் காட்சி தராமல் நிறுத்த விட்டு நகர மாட்டேன் என்று நான் சபதம் எடுத்திருந்தேன். ஆனால் இப்படி வானத்தை எழுதி அந்த கருணாகரமூர்த்தி என் கண்ணால் காண்பதை தவிர்த்து வைத்து விட்டாயே. அடே மலையா, இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தாயே. இப்பேற்பட்ட கொடியவன் நீ யார்? கொடியவன் யார்? கொடியவன் நான் இல்லை சுவாமி. கூறாதே என் மீது பழி சுவாமி. சுவாமி, கொடியவன் நான் இல்லை சுவாமி. கூறாதே என் மீது பழி சுவாமி. கொடிய சாபத்தை நான் கொடியவன் கிடையாது சுவாமி. உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. இப்பேற்பட்ட காரியத்தை செய்தாயே. நீ யார்? எதற்காக என் மீது பானத்தை எழுதினாய்? நாட்டை ஆளக்கூடிய கருணாகர மன்னன், ஒரு நாட்டுக்கு மன்னனாக விளங்கக்கூடியவன் நான். நாட்டு மக்கள் அனைவரும் ஓடி வந்து என்னிடம் முறையிட்டார்கள். கானகத்தில் வாழக்கூடிய விலங்குகள் அனைத்தும் நாட்டிற்குள் வந்து நாசம் செய்கின்றது என்று உரைத்த பொழுது, நாட்டு மன்னனாகப்பட்டவன் நான். நாட்டு மக்கள் குறையை தீர்க்க வேண்டும் என்று கானகத்திற்கு ஓடி வந்தேன். காட்டு விலங்குகளை அடித்து துரத்தினேன். கானகத்தின் வழியாக மீண்டும் நாட்டுக்கு திரும்பலாம் என்ற நேரத்திலே ஒரு கொடிய அரக்கனாகப்பட்டவன் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு ஓடினான். அந்த பெண்ணை துரத்தி கொண்டு ஓடின நேரத்தில் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று என்னிடம் சமன் செய்தான். சமரிலே அவன் தோல்வி அடைந்து இந்த கானகத்தின் வழியாக வந்தான் சுவாமி. அப்படி வரும் நேரத்திலே புற்றுக்கு ஒரு பெரிய புற்று இருந்தது. அந்த புற்றுக்கு பின்புறமாக ஒளிந்து கொண்டான். புற்றுக்கு பின்புறம் ஒளிந்திருந்தால் எனக்கு என்ன தெரியாதா? என் கரத்தில் உள்ள பாடத்தை எழுதி உடனே புற்றை துளைத்தவர்கள் மார்பினை தொலைத்து விட்டது சுவாமி. ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று தெரியாமல் செய்த தவறினால் ஒரு நாட்டு மன்னனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆண்டவா, தலியை நாட்டாண்டு வந்த கருணாகர மன்னனா, கருணாகர மன்னா, நீ செய்யக்கூடிய செயலாயுது. நீ எழுதிய பானம் என் அங்கத்தை சிறிதே சிறிதே என் குலைத்து கொண்டே இருக்கின்றது. கருணாகர மன்னா, கருணாகர மன்னா, ஒரு அரக்கனாக ஒருவன் ஒரு பெண்ணை துரைத்து வந்தான். அந்த பெண்ணை காப்பாற்றலாம் என்று நினைத்துதான் அவன் நிலத்தில் தவறு செய்தேன். அவன் ஓடி வந்து இதோ இருக்கும் இந்த புற்றி முன்புற அமர்ந்தான். புற்றின் பின்புற அமர்ந்தானே தெரியாதா என்று இந்த பாவிதான் பானத்தை எழுதி, ஆனால் உங்கள் மீது பாய்ந்து விட்ட கருத்தால் இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீரே சுவாமி என்று உரைக்கின்றாயே. நீ செய்யக்கூடிய செயலாயுது. அந்த கருணாகர மூர்த்தியை காணாதபடி செய்து விட்டாயே. அந்த ஈசனை பார்க்க முடியாமல் செய்து விட்டாயே. இதோ வார், நீ செய்தது தவறு. ஆதியினால் நான் கொடுத்த சாபம் கொடுத்ததான். இதற்கு மாற்றம் என்பதே கிடையாது. என் முகத்தில் விழிக்காதே அம்மா.
பிரச்சனை கிடையாது என்று போகணும் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவா. நானும் யார்? ஒரு நாட்டு மன்னனாக விளங்கக்கூடியவனி. இந்த குஷ்ட வியாதியுடன் என் நாட்டிற்கு சென்றால் நாட்டு மக்கள் கருணாகரன் மன்னன் வருகின்றானா அல்லது குஷ்டம் பிடித்த வியாதிகாரன் வருகின்றான் என்று என் நாட்டு மக்களினை கல்லும் புல்லும் அடித்து துரத்துவார்களே ஆண்டவா. ஆண்டவா, இந்த ஒரு நிலையோடு சென்றால் என் நாட்டுக்கு சென்ற பொழுது கருணாகர மன்னன் தான் நம்புவார்களா? கொடிய வியாதி பிடித்து வருகிறான், கொடிய பிடித்து வருகிறான் என்று கற்களாலும் முற்காலும் இதை அடித்து துரத்துவார்களே என்று கேட்கின்றாய். கருணாகர மன்னா, என்னுடைய பாய்ச்சல் பிடித்தபடினால் உனக்காக இல்லை என்றாலும் உன்னுடைய நாட்டு மக்களுக்காக ஒரு வழியை உரைக்கின்றேன். கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். கருணாகர மன்னா, என் உடலை விட்டு என்னுடைய உயிராகப்பட்டது பிரிய போகின்றது. வேண்டுமென்றால் அழைக்கின்றேன், தெரிந்து கொள். சொல்லுங்கள் நீ சிறியவன் செய்த குற்றம், நீ சிறியவன் செய்த குற்றம் செய்கின்றேன் பாரி. நான் மரணமோ நான் அறியேன், நான் மரணமோ நான் அறியேன் செய்கின்றேன் பாரி. என் உயிர் போகும் சமயத்தில் உனக்கு பணி ஒன்று உரைக்கின்றேன். என் நிலை மாற வேண்டுமானால் வருகின்ற சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று அரிசக்தியும் சிவசக்தியும் இருவரும் எப்பொழுது ஒன்றாக சேர்க்கிறாரோ அந்த காட்சியை உன் கண்ணார எப்பொழுது காண்கின்றாயோ அப்பொழுது உனக்கு விமர்சனம். சித்திரை மாதம் எப்பொழுது வருவது? சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று ஹரிசக்தி சிவசக்தி ஒன்று சேர்ந்தால் என்னுடைய நிலை மாறுமா? ஆண்டவா, சுவாமி இறைவா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார்
நான் அரிசக்தியும் சிவசக்தியும் எப்பொழுது ஒன்று சேர்வது? நான் என் கண்ணால எப்படி காண்பது ஆண்டவா? நாட்டு மன்னனாக இருக்கப்பட்டனால் இப்பொழுது வீதி வீதியாக பிச்செடுத்து உண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விட்டது ஆண்டவா. சுவாமி, என்னுடைய நிலைமை என் எதிரிக்கும் வரக்கூடாது ஆண்டவா. காத்திருக்கின்றேன். சித்திரை மாதம் வரை வரும் காத்திருக்க வேண்டுமா ஆண்டவா? எஜமான் பெற்ற செல்வாரி என் சின்ன எஜமான் பசும் பொன்னே என் கண்ணே அழாதே 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 எஜமான்